ஹாய்! இன்னைக்கு வீடியோல பாசிவ் இன்கம் ஐடியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லி ரெகுலரா 5 ஹார்ஸோ, 8 ஹார்ஸோ இல்ல 10 ஹார்ஸோ உட்கார்ந்து ஒர்க் பண்ணி, நம்ம லைஃப்ப ரன் பண்றதுக்கு தேவையான மெயின் இன்கம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் ஆக்டிவ் இன்கம். அதுவே அந்த மாதிரி நம்ம டெய்லி உட்கார்ந்து ஒர்க் பண்ணாம, நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, நம்மளால எப்ப ஒர்க் பண்ண முடியுதோ, அந்த மாதிரி சமயத்துல ஒரு 1/2 அன் ஹாரோ, 1 ஹாரோ இல்ல 2 ஹார்ஸோ உட்கார்ந்து ஒர்க் பண்ணி நம்ம ஒரு இன்கம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா, அது பாசிவ் இன்கம். நீங்க உங்களோட மெயின் இன்கம்ல இருந்து வர்ற மணி எல்லாம் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கே ஃபுல்லா சரியா போயிடுது. என்னால சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சா, இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா மணி சேவ் பண்றதுக்கு இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பாசிவ் இன்கம ஃபர்ஸ்ட் நீங்க ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்போ உங்களோட டைமையும் எஃபோர்ட்டையும் கண்டிப்பா போடணும். அது மட்டும் இல்லாம உங்க கையில இருக்க பணத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரலாம். கூடவே நீங்க ரெகுலரா அதை மானிட்டர் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலரான இன்கம் அதுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கும். பாசிவ் இன்கம் 3 வேஸ்ல ஜெனரேட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங். அதாவது உங்க கையில ஏற்கனவே சேவிங்ஸா கொஞ்சம் மணி இருக்குன்னா அந்த மணியை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணியை ஜெனரேட் பண்ணி தர மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ ஏதாச்சும் ஸ்கீம்ஸ்லயோ பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அசட் பில்டிங். இந்த இடத்துல அசட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸை சொல்லலாம். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பாசிவ் இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படி எந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸும் நம்ம கிட்ட இல்ல, போட்டோகிராஃபி இல்ல, கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி எந்த ஸ்கில்ஸும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னாலும் அதெல்லாம் ஈஸியா இப்போ ஆன்லைன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய லேர்னிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அஃபோர்டபுள் பிரைசஸ்ல கோர்சஸ்லாம் அவங்க வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கோர்சஸை நீங்க 1 மந்த்லயோ 2 மந்த்லயோ லேர்ன் பண்ணிட்டு நீங்க பாசிவ் இன்கம் அதுல இருந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசட் ஷேரிங். அசட் ஷேரிங் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற அசட்ஸை மற்றவங்களுக்கு விற்கிறது மூலமாவோ இல்லை ரெண்ட்டுக்கு தர்றது மூலமாவோ அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல அசட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்க வீடு, காரு, பிளாட் இல்லைன்னா மற்ற எக்யூப்மெண்ட்ஸை கூட நீங்க சொல்லலாம். அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை கூட மற்றவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலமா அதுல இருந்து நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் மூலமா எப்படி பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றது, என்னென்ன வேஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த அசட் பில்டிங் அண்ட் அசட் ஷேரிங்கோட கம்பேர் பண்றப்ப இந்த இன்வெஸ்டிங் மெத்தட் மூலமா தான் நம்ம ஈஸியாகவும் குவிக்காகவும் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம கையில ஒரு லம்சம் அமௌண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றப்பதான் நமக்கு அதுல இருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஒரு லம்சமான ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்க டிவிடெண்ட் பே பண்ற ஸ்டாக்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுத்தாலுமே அவங்க அதுக்காக டிவிடெண்ட் எதுவும் நமக்கு பே பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை அவங்க திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டை ரெகுலராக நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே டைரக்டாக கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை எத்தனை வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டைரக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே வந்துட்டு இருக்கும். இந்த டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி 10%, ஐஓசிஎல் 8.2% டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. நீங்க ரியல் எஸ்டேட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல லாங் டேர்முக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பீர் டு பீர் லெண்டிங். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லைன்னா சின்ன பிஸ்னஸ் பண்றவங்களுக்கோ பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பணத்தை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு மந்த்லி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி, ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி ரெகுலரா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியானது தான். நெக்ஸ்ட் அசட் பில்டிங். இந்த அசட் பில்டிங் மெத்தட் மூலமா நம்ம எந்தெந்த வேஸ்லாம் யூஸ் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த அசட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் தேவைப்படாது அப்படின்னாலும் நம்மளோட டைமையும் எஃபோர்ட்டையும் நிறைய போட வேண்டியதா இருக்கும். அப்படி நம்மளோட டைமையும் எஃபோர்ட்டையும் போட்டு நம்ம கிரியேட் பண்ண அசட்ஸ் வந்து கண்டிப்பா வித்துரும். அதுல இருந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிற உறுதி வந்து இதுல கொஞ்சம் கம்மி தான். இந்த அசட் பில்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸான கோர்சஸ், புக்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல செல் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, என்னால மத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும், மத்தவங்கள எங்கேஜ்டா வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்க பிளாக் கூட போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல உங்களோட வீடியோஸை போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு என்னால நல்லா மத்தவங்கள என்டர்டைன் பண்ண முடியும், எனக்கு காமெடி நல்லா வரும், குக்கிங் நல்லா வரும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நல்லா வரும் அப்படின்ற மாதிரியான பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தராது அப்படின்னாலும் நீங்க கன்சிஸ்டண்டா ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ஒரு ரெகுலரான இன்கம் ஜென்ரேட் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன். க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், மீஷோ மாதிரியான ஆப்ஸ்லாம் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஆப்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி அது மூலமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஸ் நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. இது வந்து சஸ்டைனபிளான ஒரு இன்கம் இல்லை, எப்போ வேணால் அவங்களோட பாலிசியை அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் பாலிசிஸும் மாறாத வரைக்கும் இது கம்மியான ஒர்க் எஃபோர்ட்ல நமக்கு ஒரு இன்கமா வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுவும் ரெஃபர் அண்ட் ஏர்ன் மாதிரி தான். இப்போ நான் என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்போட லிங்கை தரேன், அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கிளிக்குக்கும் எனக்கு இந்த ஆப் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இதுவும் ஒரு ரெகுலர் பேசிவ் இன்கம் மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், கண்டென்ட் ரைட்டர்ஸ், ஆப் டெவலப்பர்ஸ் இவங்களுக்குலாம் நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன்லேயே. ஃபைவர் மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இதுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்க்கு. உங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் அதை ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணி அதுலேருந்து பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அசட் ஷேரிங் மூலமா எப்படி இன்கம் பில்ட் பண்றது, எப்படி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல அசட் ஷேரிங் அப்படிங்கிறது நம்ம வீடோ, காரோ இல்லைன்னா பிளாட்டோ ஏதோ ஒன்று வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்து அதுல இருந்து மந்த்லி ஒரு ரெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கேமரா, பவர் டூல்ஸ் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை கூட ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு கொடுத்து கூட அதுல இருந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த பேசிவ் இன்கம் ஐடியாஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.